வாங்க. ஒரு நிமிஷம் ஐயப்பா. சரிங்க ஐயா. நீங்கள் இங்கே இருங்க, நான் கூப்பிட்றேன். புனிதா, நீ சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி அவங்க பையனை ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீ கொடுக்குற பணம் அந்த பையனோட ஆப்ரேஷனுக்கு உதவியாக இருக்கும். பாவம் புனிதா, ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். மாமா, நான் மட்டும் பார்க்கலன்னா நீங்க என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கவே மாட்டீங்க. தப்பு உங்க மேலேயும் இருக்கு மாமா. போய் சொன்னா என்ன ஆகும்னு சொல்லி இப்ப ஐயப்பன் அண்ணனே தெரிஞ்சிருப்பாரு. இருங்க, நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். மா, ரொம்ப நன்றிமா. என் பையனோட ஆபரேஷன் செலவுக்கு சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கடன் கேட்டு பார்த்தம்மா, ஒருத்தருமே தரலம்மா. நீங்க தாம்மா என் சாமி. வச்சிருந்தோம். என்ன இது, பணத்தை காணோம்? ஒருவேளை இங்க வச்ச பணத்தை அம்மா எங்கேயும் மாத்தி வச்சிருக்காங்களா? எங்க போச்சுன்னு தெரியலையே. வல்லவா, அவங்க பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பணம் கொடுத்து அனுப்பலையா? நான் பீரோல வச்சிருந்த பணத்தை இப்ப காணுமா? ஐயோ, பணத்தை காணோமா? மா, நீங்க ஏதாவது மாத்தி வச்சீங்களா உள்ள? அப்ப கோயிலுக்கு போனவ நான் இப்பதாமா வீட்டுக்கே வரேன். நான் எப்படிமா பணத்தை மாத்தி வச்சிருப்பேன்? அப்ப உள்ள வச்ச பணம் எங்கம்மா போயிருக்கும்? எங்க போயிருக்கும்? ஐயோ புனிதா, என்னெல்லாம் சந்தேகப்படாத. நான் அந்த பக்கமே போகல புனிதா. ஐயோ மாமா, நான் உங்களை எதுவும் சொல்லல. பீரோல வச்ச பணம் எப்படி காணும்னு தெரியலையே. ஐயோ புனிதா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அமுதா யாழ்னி எங்கன்னு பாரு. மாமா, சும்மா இருங்க மாமா. எப்ப பார்த்தாலும் அவங்களை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஐயோ புனிதா, நம்ம வீட்டுல இப்ப வேற யார் இருக்கா? தெய்வான மட்டும்தான் இருக்கா. ஆனா அவளுக்கு இந்த பண விஷயம் எதுவுமே தெரியாதே மாமா. இப்ப என்ன செய்யறது? அது மட்டும் இல்ல, சம்பளம் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ பாரு, நீ பணம் கொடுப்பன்ற நம்பிக்கையில தான் அவங்களும் வந்திருக்காங்க. புனிதா, இப்ப என்னமா பண்றது? யோசிக்கணுமா? எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடணும். அம்மா, நம்ம வாட்ச்மேன் பையனுக்கு நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. மாமா, அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. நம்ம எப்படியாவது அதுக்குள்ள பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். சரி புனிதா. இப்போ என்ன பண்றது? சரி புனிதா, நீ பார்த்தது சரி. நான் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிடுறேன். இருக்கான்னு போய் பாருங்கம்மா. அது என்ன, நம்ம ஆபீஸ் செக்யூரிட்டி இங்க இருக்காங்க? அமுதா, எங்க போயிட்டு வர நீ? கண்டிப்பா சொன்னமா என்ன? டேய், கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசு. கையில என்ன பை? அது நம்ம ஸ்ரேயா பாப்பாவுக்காக தங்கத்துல தண்டெடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அததான் போய் வாங்கிட்டு வரேன். தங்கத்துலயா? அம்மா, இத வாங்க உனக்கு பணம் எது?